ஸோ ஓகே கைஸ், ஆல்ரெடி நாம பேசியிருந்த ஒரு விஷயம் தான். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க ட்ரையல் பேலன்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்ல ஒவ்வொரு லெஜர்ஸும் என்ன கன்செப்டை பத்தி பேசுதுங்கிற விஷயம் எல்லாத்தையும் நாங்க பார்த்துருந்தோம். என்னென்ன குரூப்புக்குள்ள வரக்கூடியது, அதே மாதிரி ஒவ்வொன்ற டைப்பும் என்ன அப்படின்லாம் நிறைய விஷயம் நாங்க பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ டுடே வந்து நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த லெஜர்ஸை வந்து நாங்க எப்படி என்டர் பண்றது, எந்த மாஸ்டர் ஃபைல்ல என்டர் பண்றது. ஸோ இதைத்தான் நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் மாஸ்டர் ஃபைல். ஸோ கூட ஹெடிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் மாஸ்டர் ஃபைல். எல்லாரும் ஹெடிங் போட்டுக்கோங்க. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன். ஸோ நாங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன் எப்படி செய்யறது. ஸோ இந்த ஒவ்வொரு லெஜர்ஸையும் நாங்க கிரியேட் பண்ணக்கூடிய இடம் எது, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன் என்ற இடத்துல. ஸோ அதுக்கு எப்படி நாங்க போறது, ஸோ இதைத்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சரியா? ஸோ ஹெடிங் போட்டுக்கோங்க. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர் ஃபைல் போட்டிங்களா கைஸ்? ஓகே ரைட். இப்ப பாருங்க, இதுல கேட்வே ஆஃப் டெலி எல்லாருக்கும் வியூ ஆகுதா, விளங்குதா? கேட்வே ஆஃப் டெலி, கேட்வே பாத்வே எல்லாம் ஒரே விஷயம் தான். கேட்வேங்கிறது அதுல எப்படி போகணுங்கிற முறைமை. சரியா? வே. ஸோ கேட்வே ஆஃப் டெலி நீங்க அப்ப ஒன் பை ஒன் எழுதிட்டு வரலாம். கேட்வே ஆஃப் டெலி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த கிடையாக நீங்க எழுதுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், நிறைய ஸ்பேஸ் சேவ் பண்ணி கொள்ளையிலும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி எழுதி வந்தீங்கன்னா சரி, இப்படி கிடையாக எழுதி கொடுக்கும். ஓகே, கேட்வே ஆஃப் டெலி. இதுல வந்து அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ இருக்கா இல்லையா? ஸோ இதுக்குள்ள போகணும். ஸோ அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ, அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ. ஸோ என்டர் பண்ணோம்னு சொன்னா, அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோவை நாங்க என்டர் பண்ணோம்னு சொன்னா அதுக்குள்ள இன்னொரு டயலாக் பாக்ஸ் வந்து வியூ ஆகும். இதுல குரூப் லெஜர்ஸ். ஸோ ரெண்டு விஷயம் இருக்கு. நாங்க குரூப் வைஸாவும் கிரியேட் பண்ணிடும், சிங்கிள் லெஜர் வைஸாவும் நாங்க கிரியேட் பண்ணிடும். ஸோ நாங்க இப்ப நாங்க எவ்ரி லெஜர்ஸ் வைஸா நாங்க கிரியேட் பண்ணுவோம். ஸோ வி ஹேவ் டு செலக்ட் லெஜர். நான் லெஜர் ஒன் பை ஒன் தானே கிரியேட் பண்ண போறோம், பேரேட்டு கணக்குகள். ஸோ லெஜர்ஸ் நாங்க கிரியேட் பண்ணுவோம். தென் என்டர். எழுதிட்டீங்களா கைஸ்? எழுதிட்டீங்களா? ஓகே. Then enter. So ledger kuria dialog box will be appear. Ledger dialog box will be appear. Then we have to select single ledger. சரியா? அந்த சிங்கிள் லெஜர் மல்டி லெஜர் ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ நாங்கள் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு லெஜரையும் கிரியேட் பண்ண போறோம்ங்கிறதால சிங்கிள் லெஜர்ல கிரியேட். தென் என்டர். தென் என்டர். ஓகே. ஸோ இப்போ இதுல தான் நாங்கள் ஒவ்வொரு லெஜரையும் கிரியேட் பண்ண போறோம். ஸோ எப்படி நாங்க கிரியேட் பண்றது, ஹவு டு கிரியேட் த லெஜர். ஸோ லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் நாங்க ட்ரையல் பேலன்ஸ் எடுத்துட்டோம். எங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் அதுல இருக்கிற ஒவ்வொரு லெஜரையும் கிரியேட் பண்ணினால் மட்டும்தான்
நாங்க அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிடலாம். இது எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேணும். இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நாங்க இப்ப ஒரு நீர்ல பயணம் செய்ய போறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு படகு தேவை, வல்லம் தேவை. அது மாதிரி ஒரு ஊடகம். சோ லெஜர்ங்கிறது அக்கவுண்ட்ஸ்ல ஊடகம். சரியா? அப்ப உதாரணத்துக்கு நம்மளோட பிளட் வந்து ஒரு செல்ஸ் தேவை. சோ அது மாதிரி. சோ ஒரு மனுஷனுக்கு ஒரு செயற்பாடு செய்யறதுக்கு ஒன்று உதவியாக இருக்குதா என்று சொன்னா அதே போலதான் அக்கவுண்டிங்குக்கும் ஒரு ஊடகமாக தொழிற்படுவது லெஜர்ஸ். சோ லெஜர்ஸ் இல்லாம அக்கவுண்ட் செய்யலாம்னு கேட்டா அது ஃபேக். அப்படி ஒன்று செய்ய முடியாது. ஓகேவா? சோ லெஜர்ஸ்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதான் வந்து த்ரூ, அதாவது ஒரு நம்ம ஒரு விஷயத்தை நாங்க அக்கவுண்டிங்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொன்னா லெஜர்ல தான் அனுப்பணும். லெஜர் கூடாக தான் அனுப்பணும். லெஜர் இல்லாம எதுவுமே கொண்டு போக முடியாது. சரியா? ஒரு வாகனத்துல வாகனம், ஒரு பொதிய கொண்டு போறா வாகனம் தேவை என்ற மாதிரி தானே அது. சரியா? ஆகவே இந்த லெஜர்ங்கிறது எவ்ரி லெஜர்ஸ் எங்களுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும் அக்கவுண்டிங்க செய்யறதுக்கு. சரியா? சோ இவ்விடத்துல நாங்க ஒவ்வொரு லெஜரையும் ஒன் பை ஒன்னா கிரியேட் பண்ணி பார்க்க போறோம். எப்படி கிரியேட் பண்றது. சோ அதுலதான் நாங்க அந்த கேட்வே நாங்க சொல்லி தந்தோம். அதுல முதலாவது இப்ப நாங்க பிக்ஸ் அசெட், அதாவது நான் கரண்ட் அசெட் நாங்க கிரியேட் பண்ண போறோம். லேண்ட் அண்ட் பில்டிங், மோட்டார் வெஹிக்கிள், ஃபர்னிச்சர், எவ்ரி ஒன். ஸோ நாங்க ஒன் பை ஒன்னா கிரியேட் பண்ண போறோம். இந்த ஐடியா எப்படி நாங்க ஒரு லெஜரை கிரியேட் பண்ணலாம். ரைட். ஸோ லெட் ஸ்டார்ட். நாம இவ்விடத்துல எங்கட லெஜர்ஸ் நாங்க மென்ஷன் பண்ணணும். லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ நான் சிம்பிளா டைப் பண்ணிக்கொள்ள லேண்ட் அண்ட் பில்டிங். நேம்ங்கிற இடத்துல நாங்க லேண்ட் அண்ட் பில்டிங் டைப் பண்ணிக்கொள்றோம். அதே மாதிரி அண்டர். சோ இடத்துல அண்டர்ங்கிற முக்கியமான பாயிண்ட் இருக்குது. சோ அண்டர், இந்த அண்டர்ங்கிற இடத்துல வந்து நாங்க என்ன டைப் கொடுக்கணும் கைஸ், நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். என்ன டைப், எந்த குரூப்புக்குள்ள வரும், விச் குரூப்? ஃபிக்ஸ் அசெட், ரைட். அப்ப எஃப் பிரஸ் பண்ணோம்னா அந்த அந்த ஐக்கன் வந்து அந்த இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ தென் என்டர் செலக்ட் பண்ணியாச்சு. தென் அடுத்த ஒரு ஆப்ஷன் கேக்குது, இன்வென்டரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், எஸ் ஆர் நோ. வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? எஸ் ஆர் நோ? இன்வென்டரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட். என்னத்தை மென்ஷன் பண்ணுது கைஸ், சொல்லுங்க. எனிவன்? யாராவது சொல்ல முடியுமா? இவடத்துல என்ன கேக்குறாங்க? வாட் யூ மீன்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அதாவது நான் சிம்பிளா கேக்குற கேள்வி என்னடா, இன்வென்டரி வேல்யூஸ்ல இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் என்பது மாற்றத்தை உண்டு பண்ணுமான்னு கேக்குறாங்க. பாதிப்பை செலுத்துமான்னு கேக்குறாங்க. செலுத்துமா? செலுத்தாது. பாதிப்பு செலுத்தாதுன்னா சார். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன். இப்போ இப்ப கூட்ஸ், இப்ப உதாரணத்துக்கு ரைஸ் மில் எடுத்துக்கொள்ளும். அங்க ரைஸ் மில்ல வந்து என்ன கூட்ஸ் வந்து சேல் பண்றாங்க, சும்மா சொல்லுங்க. ரைஸ் மில்ல ரைஸ் தான், ரைஸ் தான் சேல் ரைஸ். பண்றாங்க. ரைஸ் வச்சுக்கொள்ள. இப்ப நான் கேக்குறேன், அந்த ரைஸ் மில்ல ஒரு மெஷினரி வாங்குறாங்க, அல்லது அந்த அந்த லேண்ட்ல ஒரு பில்டிங்க கட்டுறாங்க. ஓகே. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த ரைஸ்ல அமௌண்ட்ல எங்கட அதாவது விற்பனைக்கான பொருள் இருக்கு தானே, மீள் விற்பனைக்கான இருப்பு இருக்கு தானே, அதுல மாற்றம் வருமா வராதா? சொல்லுங்க. ஒரு சொத்து நாங்க வாங்குறோம், ஒரு பில்டிங் அல்லது பில்டிங்கோட கட்டுறோம். 10 லட்சம் ரூபாய் சும்மா ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று செய்யறோம். ஓகே ரைட்டா? ஆகவே இதுல ஏதாவது சேஞ்சஸ் வருமா? இருப்புல ஏதாவது மாற்றம் வருமா? அந்த 10 லட்சம் இருப்பை கூட்டுமா குறைக்குமா, அல்லது எதுவுமே மாற்றம் செய்யாதா? விச் இஸ் கரெக்ட் ஆன்சர்? சொல்லுங்க. அந்த மாற்றம் வர மாற்றம் வராது. என்ன, நிலையான ஒரு சொத்துக்கள் இருப்புல மாற்றத்தை கொண்டு வருமா? இல்ல. இருப்புகளை வாங்கினா தான் கூடும், இருப்புகளை வித்தா குறையும் தான் சொல்ல. அது மட்டும்தான் இருப்புகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர நடைமுறை அல்லா சொத்துக்கள், அதாவது நான் கரண்ட் அசெட் ஓ ஃபிக்ஸ் அசெட், ஸோ இது வந்து பர்ச்சேஸ் பண்றதாலேயோ அல்லது இதை நாங்க டிஸ்ட்ராய் பண்றதாலேயோ இன்வென்ட்ரியில இருப்புகள்ல விக்கிற பொருள்ல மாற்றம் வராது. அதனால அவடத்தை என்னண்டு அதுவே எடுத்திருக்கு, ஆட்டோமேட்டிக்கா எடுத்திருக்கு. நோ. எக்ஸெப்ட் பண்றீங்களா? நோ. போவோம் சார். ரைட். ஓகே. அப்ப நோ. தென் என்டர் ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிற இடத்துக்கு வந்துருங்க. ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஹவு மச்?
எவ்வளவு கைஸ் ஓப்பனி பேலன்ஸ் எவ்வளவு 884. 884. லேண்ட் அண்ட் பில்டிங் மட்டும் 50,000. ஓகே, 58,50,000. 58,50,000 ரூபாய். சோ இவரத்துல நாங்க என்ன செய்யணும், டைப் பண்ணணும். தென் எந்த பண்ணோம்னு சொன்னா டிஆர் என்று விழுது. சோ டிஆர் சொன்னா இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்? டிஆர் என்பது DR is correct, no, sir? டெபிட். டிஆர் என்று சொல்றது என்ன? டெபிட். சிஆர் என்று சொன்னா கிரெடிட். இப்ப சொல்லுங்க, டிஆர் டெபிட்ங்கிறது இதுக்கு கரெக்டா இல்லது ரோங்கா? Correct, sir. கரெக்ட். என்ன Correct. ஏன் நான் லெஜர்ல ஆல்ரெடி இருக்கு தானே, பாருங்க டெபிட் சைட்ல தானே அது இருக்கு. டெபிட் சைடுக்கு நாங்க சுருக்கமா என்ன சொன்னோம், டிஆர் சொன்னோம். சோ டெபிட் சைடுல இருக்கிறதால டெபிட் சைடு நாங்க கொடுக்க போறோம். சோ டிஆர் கரெக்ட். தென் என்டர் accept. தட்ஸ் ஆல். இப்போ நாங்க ஒரு லெஜரை கிரியேட் பண்ணிட்டோமா இல்லையா? சிம்பிளா ஒரு லெஜரை நாங்க என்ன செஞ்சிட்டோம், கிரியேட் பண்ணிட்டோம். இஸ் இட் கிளியர்? ஒரு லெஜர் கிரியேட் பண்ணது கிளியரா? தென் லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் லெஜர். மோட்டார் வெஹிக்கிள் 24,50,000, right? Right, okay. Motor vehicle. Motor vehicle, fixed asset, same, no. 24,50,000. Then enter, automatically debit, yes, correct. Then enter and accept. So we have done second ledger. So ரெண்டாவது லெஜரை நாங்க கிரியேட் பண்றோம். இப்படி நாங்க 1 by 1 கிரியேட் பண்றோம். மோட்டார் வெஹிக்கிள் ஓகே. தென் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தேர்ட் லெஜரை கிரியேட் பண்றோம். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், fixed asset, inventory values are affected, no. And amount is, amount all 7,26,500, right? So 7,26,500 ரூபாய். Then enter debit, correct அப்ப. Then enter பண்றோம், accept பண்றோம். Simple, right? So மூன்றாவது லெஜரை கிரியேட் பண்றோம். Then machinery 37,500 rupees. Machinery. Amount அது 37,500. Then enter debit, accept. So simple நாங்க கிரியேட் பண்ற வே இது, right? Then investment 1 lakh investment. So investment 1 lakh. Then enter fixed asset, no, 1 lakh. Accept பண்ணியாச்சு. ஓகே guys. அதே மாதிரி அடுத்த லெஜர் நாங்க கிரியேட் பண்ண போறோம். குட்வில் 2 lakh என்ன? 200,000 குட்வில். குட்வில்ங்கிற நன்மதிப்பு, நிறுவனத்துக்கு இருக்கிற நல்ல பேர் குட்வில். சரியா? குட்வில்ங்கிறது நிறுவனம் சம்பாதித்துக் கொள்கின்ற ஒரு பேர். சரிதான்? அப்ப நிறுவனத்துக்கு ஒரு நல்ல பேர். யூனிலிவர் அதோட ப்ரொடக்ட் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரியா? அப்படி காகில் ஃபுட் சிட்டில இருக்கிற பொருட்கள் சொன்னா அதுல நம்பிக்கை உண்டு. அப்படி ஒவ்வொரு நிறுவனம் உழைத்துக் கொள்கின்ற சம்பாதித்துக் கொள்கின்ற நல்ல பேர். ஓகேயா? ரைட். சோ குட்வில் 200,000. தென் என்டர், accept, ஓகே. சோ டோட்டலா நாங்க இது வரைக்கும் எவ்வளவு அசெட்ஸ் என்டர் பண்ணிக்க முடிச்சுன்னா பாருங்க, 93,64,000 பெறுமதியான அசெட் வந்து என்டர் பண்ணிக்கிறோம். டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்களா? டோட்டல் அமௌண்ட் இங்க காட்டு. ஓகே. தென் நாங்க இப்ப depreciation, accumulated depreciation, அதாவது சொத்து இருந்து கழிக்கிற விஷயம். accumulated depreciation of building இப்ப நாங்க இடத்தை கிரியேட் பண்ண போறோம். சோ அதே பிக்ஸ் அசெட்ஸ்க்குள்ள தான் வரப்போகுது, ஆனா அதோட சைட் மட்டும் மாறும். என்ன? சோ பாருங்க, accumulated depreciation, DPR ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ல, ஷார்ட் ஃபார்ம் நாங்க அடிக்கலாம். of accumulated ஷார்ட்டா ACC அடிச்சிருக்கிறோம். depreciation and DEPR அடிச்சா அதுக்கு ஏத்த மாதிரி அடிச்சு கொள்றோம். of building
அக்யூமுலேட்டட் டீப்ரிசியேஷன் ஆஃப் பில்டிங். பில்டிங் என்ன சொன்னா என்ன, கட்டிடம் மட்டும். காணி வந்து எடுக்கல. காணி தேயுமா, லேண்ட் வந்து தேயுமா, டிப்ரிஷியேட் ஆகுமா? இல்ல. காணி வந்து விலை கூட்டிகிட்டே போகுமே தவிர குறையாது. சரியா? அப்ப கட்டிடம் மட்டும்தான் தேய்வடையும். ரைட். தென் என்டர். இப்ப ஓப்பனிங் பேலன்ஸ்ல நம்ம அமௌண்ட்டை வந்து நாங்க மென்ஷன் பண்றோம். எவ்வளவு, ஹவு மச்? 5,85,000. ஓகே. தென் என்டர். ஆட்டோமேட்டிக்கா அது டெபிட் தான் காட்டும். ஏன் தெரியுமா? பிக்ஸ் அசெட்ஸ் கொடுத்தா அது டெபிட் தான் காட்டும். ஆனா நாங்க இதை எந்த சைட்ல நாங்க வியூ பண்றோம்? டெபிட் சைட்லயா, கிரெடிட் சைட்லயா? அது அமௌண்ட் கிரெடிட் சைடு. அப்ப நாங்க என்ன இடத்துல மாத்தணும்? என்னவாக மாத்தணும்? டெபிட் சிஆர் மாத்தணும். என்ன சிஆர், கிரெடிட் சிஆர் கொடுத்தீங்கன்னா கிரெடிட். பாருங்களா, இடத்துல ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க. இடத்துல நல்லா டிடெக்ட் பண்ணப்படும் பாருங்க. தென் என்டர் பண்ணு. ஓகேவா? டிடெக்ட் ஆகுதா? டிடெக்ட். அப்ப சொத்துல இருந்து அது கழிப்படும். அது மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் 4,90,000. என்ன? சோ அக்யூமுலேட்டட் depreciation of motor vehicle. So, sorry, 4,90,000. 490,000. Okay. Then enter. சொல்லுங்க. டிப்ரிசியேஷன்ங்கிறது எக்ஸ்பென்ஸ் தானே சார்? இது வந்து accumulated depreciation, not a depreciation. இது வந்து திரண்ட வருமானத்தை தேய்மான ஏற்பாடுன்னு சொல்லுவோமே அது. ஓகேவா? கிரெடிட். தென் என்டர். சோ நார்மலா அமௌண்ட், அப்ப டிப்ரிசியேஷன், அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் ஹெட் ஆயிட்டே வருது பாருங்க, கழிப்பட்டுட்டே வருது, டிடெக்ட் ஆயிட்டு வருது. தென் accumulated depreciation of furniture and fittings. சோ அடுத்தது நாங்க என்ன பண்ண போறோம்? accumulated depreciation of furniture and fittings. ஷார்ட் ஃபார்ம்ல கொடுப்போம், and fittings. Then enter. Fixed asset. So இத வந்து நாங்க அமௌண்ட் கொடுக்க போறோம். அமௌண்ட் how much? 145,300 rupees. சரி, 1,45,300 ரூபாய். என்டர். சிஆர்னு மாத்தோம். என்ன? டெபிட் சிஆர்னு மாத்தோம். ஓகே, அதையும் நாங்க கொடுத்துட்டோம். ஓகே. தென் ஃபைனல் ஒன், ஃபிக்ஸ் அசெட்ல accumulated depreciation of machinery. Accumulated depreciation of machinery. Then enter. 7,500 rupees NCR. Then enter next. So இப்ப நாங்க என்ன செஞ்சிட்டோம்? இந்த நான் கரண்ட் அசெட்ல இருந்த அசெட்ஸையும் accumulated depreciationையும் நாங்க லெஜர் ஆக என்டர் பண்ணிட்டோம். கிளியரா? நம்ம என்டர் பண்ணது கிளியரா? கைஸ் கிளியரா? clear. சோ இப்படி நாங்க லெஜர், அதாவது ஃபிக்ஸ் அசெட் அல்லது நான் கரண்ட் அசெட், அதோட அசெட்ஸையும் டிப்ரிசியேஷன், அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் திரள் வருமானத்தையும் ஏற்பாடு. சோ அதையும் நாங்க என்டர் பண்ணிட்டோம். சரியா? ரைட். இப்ப நாங்க அடுத்த லெஜர், இப்ப நாங்க கரண்ட் அசெட்ஸ்க்குள்ள போகிறோம். பாருங்க, கரண்ட் அசெட். ஓகே. சோ இன்வென்டரிய நாங்க ஒன் டைம்ல என்டர் பண்ணலாமா அல்லது இப்போதைக்கு நாங்க ஒமிட் பண்ணணுமா? அப்படின்னா என்ன ரீசன்? omit பண்ணலாம் சார். சோ ஃபார் வாட்? there are master file also. எஸ். சோ இது வந்து ஒரு மாஸ்டர் இன்வென்டரி மாஸ்டர் ஃபைல் ஒரு இடமே இருக்கு. சோ அதனால this is not a single entry form, right? This is not a single entry or single ledger, right? அப்ப அதனால நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க இடத்துல we have to omit. so omit பண்ணித்தான் நாங்க செய்ய வேண்டியிருக்கு. ஓகே. சோ அதனால நாங்க omit பண்ணிட்டோம். சோ அந்த லெஜர் செய்யல. தென் டேட்டா or customer. சோ நாங்க இடத்துல கிரியேட் பண்ணலாமா? இல்ல சார். சோ அதுவும் ரீசன் என்ன? அது மாஸ்டர் ஃபைல். இதுவும் என்ன? ஒரு மாஸ்டர் ஃபைல். சோ இதையும் நாங்க இடத்துல கிரியேட் பண்ண முடியாது. ரைட்? ஓ சரி guys. இப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள வரும். சரியா? ரெண்ட் அட்வான்ஸ். இது வந்து சிங்கிள் லெஜர். சோ இந்த ரெண்டு லெஜர் நாங்க ஒமிட் பண்ணிருக்கிறோம் ஆல்ரெடி. நாங்க கிரியேட் பண்ண முடியாது. காரணம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அது வந்து ஒரு மாஸ்டர் ஃபைலுக்குரிய லெஜர்ஸ். சோ இது வந்து சிங்கிள் லெஜர் இல்ல, அதனால நாங்க ஒமிட் பண்ணிட்டோம்.
ரைட். அடுத்தது நாங்க சிங்கிள் லெஜர் கிட்ட வருவோம். என்னது? ரெண்ட் அட்வான்ஸ். ஸோ ரெண்ட் அட்வான்ஸ் 600,000, ரைட்? ஸோ அதை நாங்க என்ன செய்யலாம்? கிரியேட் பண்ணலாம். ரெண்ட் அட்வான்ஸ். ஸோ ரெண்ட் அட்வான்ஸ் இது ஃபிக்ஸ் அசெட்டா இல்ல என்னத்துக்குள்ள வரும்? கரண்ட் சார். கரண்ட் சார். Current asset. So current asset. Then enter amount 600,000. ஓகே, இது டெபிட் தானே? ஸோ அதால நார்மலா அதுவே மென்ஷன் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ விஷயத்துக்கு வரும். ஓகே, ரைட். தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் லெஜருக்குள்ள போகலாம். வெட் இன்புட். வெட் இன்புட் சொன்னா நாங்க கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி பே பண்ணியிருப்போம். அது கவர்மெண்ட் எங்களுக்கு தர வேண்டியிருக்கு, ரிசீவபிளா இருக்கும். ஸோ அதால தான் அது கரண்ட் அசெட்டுக்குள்ள வருது. ஸோ வெட் இன்புட் 12%. சரியா? இது எங்க நாங்க திரும்பியும் பார்ப்போம்னு சொன்னா பர்ச்சேஸ்ங்கிற டிரான்சாக்ஷன்ல பார்ப்போம். சரியா? நீங்க ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் சைட்ல பார்ப்பீங்க. ரைட். வெட் இன்புட். வெட்ங்கிறது என்ன சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் தெரியுமா? வெளிபல டேக்ஸ், பெருமதி சேர்க்கப்பட்ட வரி. ரைட். இப்ப வந்து வெட் எத்தனை வீதம்? 18 வீதம் சார். 18 வீதமா? ரைட். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். ஸோ நான் ஹேண்ட் அவுட்ல இருக்கிற மாதிரி தான் செய்யறேன். ஹேண்ட் அவுட்ல எப்படி இருக்கோ அது மாதிரி தான் செய்யறோம். ரைட். ஸோ வெட் இன்புட் அமௌண்ட் வந்து நாங்க இண்டிகேட் பண்ணோம் 75,000. Then enter debit. Okay, accept. HNB, International Bank. ஸோ இது ஒரு பேங்க் கன்செப்ட் என்று சொல்லும் போது அது எங்க வரும் சொல்லுங்க பாப்போம். பேங்க் அக்கவுண்ட். வெரி குட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் தான் நாங்க இண்டிகேட் பண்ணோம். இதுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு லெஜர் குரூப் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள தான் வரும். ஸோ இதுல கேக்குறாங்க எஃபெக்டிவ் டேட் ஃபார் ரீகன்சிலியேஷன். எந்த டேட்ல இருந்து நீங்க ரீகன்சிலியேஷனை ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஸோ எங்களோட ஸ்டார்டிங் டேட்லயே நாங்க கொடுக்கலாமே. அதாவது வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து பேங்கோட டிரான்சாக்ஷன் பண்ணி அந்த மந்த் எண்ட் வரைக்கும் நாங்க டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கும். ஸோ ரீகன்சிலேஷன் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால நாங்க ஸ்டார்டிங் டேட்டாவே எங்கட ஸ்டார்டிங் டேட்டே கொடுக்கலாம். அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. தென் என்டர் மெயிலிங் டீடைல்ஸ். ஸோ மெயிலிங் டீடைல்ஸ் வந்து இப்போ ஹெட்டர்நேஷனல் பேங்க் நாங்க உதாரணத்துக்கு அது கலம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது கலம்பு அப்படின்னு சொன்னா கலம்பு பிரான்ச் என்று சொன்னா நாங்க இடத்துல அதை மென்ஷன் பண்ணி கொள்ளையில கலம்பு பிரான்ச். ஓகேவா? கலம்பு. ஸோ நாங்க இடத்துல கன்சிடர் பண்ணலாம். என்ன அட்ரஸ்? ஸோ அந்த ஹெட்டர்நேஷனல் பேங்குக்குரிய அட்ரஸ் என்ன? ரைட். ஸோ அந்த அட்ரஸ் நாங்க இடத்துல ஜஸ்ட் நீங்க அட்ரஸை கொடுக்கணும். தென் என்டர் அக்கௌண்ட் நம்பர். நம்மட இப்ப நாங்க அந்த கலம்பு பிரான்ச்ல அல்லது மருதானையில இப்போ ஈவன் மருதான அட்ரஸ் என்ன மருதானு கொடுக்கலாம். அந்த மருதானையில திறக்கப்பட்ட இந்த HNB பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ், அதாவது அக்கௌண்ட் நம்பர். அப்ப நாங்க நம்பர் என்ன செய்யறது? அதுல இருக்கிற நம்பர் எங்களுக்கு இருக்கும், அதன்படி நாங்க கொடுப்போம். சரியா? அதே மாதிரி இடத்துல பிரான்ச்ல நேம இந்த இடத்துலயும் நாங்க மென்ஷன் பண்ணி கொள்ளலாம். மருதான. தென் என்டர் BSR. இப்ப பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் இருக்கு தானே, அது எங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் அதை நாங்க இடத்துல என்டர் பண்ணி கொள்றது. சரியா? அப்ப இது வந்து அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அப்ப அதன்படிதான் நாங்க என்ன செய்யறது? புக்ல இருக்கும் எல்லா டீடைல்ஸும். BSR கோட் எல்லாமே இருக்கு. உங்களோட ஒரு அக்கௌண்ட் திறந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் புக்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கும். ஸோ அதை நீங்க இவ்வளவு ஃபில் பண்ற ஜஸ்ட் ஃபில் பண்றது மட்டும். சரியா? நான் ஜஸ்ட் இவ்வளவு செஞ்சு காட்டினேன், அவ்வளவுதான். ரைட். இவ்வளவு நான் செஞ்சு உங்களுக்கு அதை செஞ்சு காட்டினேன். இது விளங்கிட்டா என்ன கொடுக்கணுங்கிறதப்ப கைஸ் விளங்கிட்டு தானே? ரியல் இன்ஃபர்மேஷன் இடத்த கொடுக்கப்படும். நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்ல, அதால நாங்க இடத்துல ஒன்றும் கொடுக்கல. தென் என்டர். ஸோ அமௌண்ட். ஸோ அமௌண்ட்டை நாங்க இடத்துல என்ன செய்வோம்? இண்டிகேட் பண்ணுவோம். 2,65,165. ஸோ 2,65,165. தென் என்டர் டெபிட் அக்செப்ட். ஸோ நாங்க HNB பேங்கை கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் அதே மாதிரி பீப்புள்ஸ் பேங்க் நாங்க கிரியேட் பண்ணலாம். பீப்புள்ஸ் பேங்க் நாங்க கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதே சேம் விஷயம் தான் இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வரப்போறது 2,50,000. ஸோ அதையும் நாங்க கிரியேட் பண்ணோம். எவ்வளவு நாங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கோம் அவ்வளவு ஈஸியா நாங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு செய்யலாம். அடுத்தது கொமர்ஷியல் பேங்க். ஸோ கொமர்ஷியல் பேங்க்
So commercial bank same details. So 250,000. Then enter and accept. Create பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பேங்க் இருக்குன்னு பார்த்தோம்னா சம்பத் பேங்க். சரியா? 10,13,315 சம்பத் பேங்க். $10,13,315. ஸோ டெபிட் அதையும் நாங்க அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது கேஷ். கேஷ்ன்னு சொன்னா என்ன கை சொல்லுங்க? கேஷ்ன்னு காசு சொல்றது கையிருப்பு. காசு கை. காசு கை. ஸோ ஓகே, நான் இப்ப கேஷை நான் என்ன பண்றேன், எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது, எரர் மெசேஜ் ஒன்று வருது, டூப்ளிகேட் என்ட்ரி சொல்லி வருது. ஏன் காரணம்? நான் இப்ப வளமை போல எல்லா லெஜரையும் போல தான் நான் இதையும் கிரியேட் பண்ணினேன். ஆனா எனக்கு அந்த ஆப்ஷன் வரல, டூப்ளிகேட் என்ட்ரி என்று வருது. கேஷ் இன் ஹேண்ட். ரைட், அதான் கேஷ் இன் ஹேண்ட் தான், ஆனா எனக்கு டூப்ளிகேட் என்ட்ரி என்று வருது. What is the reason? சொல்லுங்க, என்ன காரணமா இருக்கும்? டூப்ளிகேட் என்ட்ரி என்று வருதுன்னு சொன்னாங்க, நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அப்படி ஒரு லெஜர் இருந்தால்தான் அது டூப்ளிகேட் என்ட்ரி என்று வரும். புரிஞ்சுதா? ஆல்ரெடி ஒரு லெஜர் அப்படி இருந்தால் அது என்னன்னு காட்டும்? டூப்ளிகேட் என்ட்ரி என்று காட்டும். கிளியரா? கிளியரா கைஸ்? ஓம் சார். புரிஞ்சுதா? ரைட். அப்ப நம்ம டூப்ளிகேட் என்ட்ரி என்று சொல்லி வரும்போது அப்ப ஆல்ரெடி லெஜர் இருக்கு. சோ நாங்க லெஜர் என்ன செய்ய வேணும்? நாங்க திருத்த வேணும் ஆல்ரெடி இருக்கிற லெஜர். அப்ப நாங்க இதுல பாருங்க, அல்டர்ங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நான் கிரியேட் தான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம், கிரியேட் தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இதுல அல்டர்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு, கரெக்ஷன் பண்றது. சோ அதுக்குள்ள போயிட்டு நாங்க என்டர் பண்ணி பார்த்தோம்னா நாங்க என்டர் பண்ணினா அத்தனை லெஜர்ஸும் இதுக்குள்ளதான் இருக்கு. நாங்க அதை பார்க்கலாம். அப்ப எங்களுக்கு இடத்துல பாருங்க, நாங்க கிரியேட் பண்ணாத ஒரு லெஜர் ஒன்று இடத்துல வியூ ஆகுதா இல்லையா? சொல்லுங்க. நாங்க இது வரைக்கும் கிரியேட் பண்ணாத ஒரு லெஜர் உண்டு ஆல்ரெடி இருக்கா இல்லையா? இருக்கு சார். சரி, அப்ப அதுதான் அது வியூ ஆகாததுக்கு காரணம். சோ இந்த லெஜர் இப்ப நாங்க ஓபன் பண்ண போறோம். என்ன பண்ணினோம்னா ஓட்டோ அது என்ன செய்யுது? ஓபன் ஆகுது. ஓகே, சோ நாங்க ஓபன் பண்ணிட்டோம். இப்ப நாங்க அந்த கேஷ் அக்கௌண்ட ரீகரெக்ட் பண்ணோம்னா சரி. சோ 74,800 ருபீஸ் நாங்க கொடுத்து அதை ரீகரெக்ட் பண்ணோம், அவ்வளவுதான். அப்ப ஆல்ரெடி லெஜர் இருந்தா அமௌண்ட்டை மட்டும் கொடுத்து விட்டா சரி. அதுவே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணி வச்சிருக்கு பாத்தீங்களா, அண்டர்ங்கிறதுல கேஷ் இன் ஹேண்ட். சரியா? ஓட்டோ அது என்ன செய்யுது? மென்ஷன் பண்ணிருக்கு, அதுக்கு தெரியும், சாஃப்ட்வேருக்கு தெரியும் இது என்ன வகைக்குள்ள எந்த குரூப்புக்குள்ள வரப்போகுதுன்னு. சோ அதனால நாங்க இடத்துல கன்சிடர் பண்ணுவோம். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தாச்சு, தென் என்டர் அக்செப்ட். சோ அந்த லெஜர் வந்து அக்செப்ட் ஆயிட்டு. சரியா? அப்ப அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணதை பார்க்கலாம் பாருங்க. இந்த கொடுத்த அமௌண்ட் ஆல்ரெடி அக்செப்ட். இப்ப நாங்க பெக் பண்ணிட்டு இப்ப நாம் வளமையை போல என்ன செய்வோம்? கிரியேட்டுக்குள்ள போவோம். வளமையா நாங்க போன மாதிரி கிரியேட்டுக்குள்ள போவோம். ரைட், அப்ப கேஸ் நாங்க கிரியேட் பண்ணிட்டோம். தென் equity உரிமையாண்மையை நாங்க இப்ப என்ன பண்ணணும்? ரைட், நாங்க வருவோம். சோ கேபிட்டல் அக்கவுண்ட். அப்ப நாங்க அடுத்தது கிரியேட் பண்ண வேண்டியது கேபிட்டல் அக்கவுண்ட். சோ இந்த கேபிட்டல் அக்கவுண்ட் கைஸ் நாங்க என்ன குரூப் செலக்ட் பண்ணணும்? அண்டர் இடத்துல கேபிட்டல் ஸ்பெஷலா வரும். ரைட், கேபிட்டல் அக்கவுண்ட். சோ கேபிட்டல் அக்கவுண்ட் இன்வென்டரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட். அப்படி இதுக்கு என்ன எஸ் ஓ நோ? நோ சார். நோ தானே. தென் என்டர் மெயிலிங் டீடைல்ஸ்னா அந்த கேபிட்டல்ல போட்டவர் யாரு, அவர் அட்ரஸ் என்ன, அதுல அவர இன்ஃபார்ம், அதாவது டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், டின் நம்பர். இப்ப எங்க நாட்டுல எங்களுக்கு தெரியும் டின் நம்பர் எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அந்த டின் நம்பர் அவர் ரைட், இது இருந்தா இந்த இன்ஃபர்மேஷன் கட்டாயம் கொடுப்போம். தென் என்டர் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஹவு மச்? 93 lakhs. 1,03,300. எஸ். தென் என்டர். ஸோ இவ்விடத்துல கிரெடிட் சிஆர் சொல்லி ஆட்டோமேட்டிக்கா மாறும். எஸ் சொல்லுங்க. சிஆர். எஸ், கேட்டீங்களா? எதுவும் கேள்விகள், டவுட்ஸ்? சார் கேபிட்டல் அக்கவுண்ட் இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்க பேரையா சார் அடிக்கணும்? எஸ் எஸ். இப்ப ஒரு 4 ஷேர் ஹோல்டர் இருக்கான்னு சொன்னா அப்ப அந்த 4 பேர் பேரும் வரும், கேபிட்டல் அக்கவுண்ட் வந்து வரும்.
கேபிட்டல் அக்கவுண்ட்ல நாங்க 4 பேரையும் செப்பரேட் என்ன செய்யணும் கிரியேட் அவர் போட்ட அமௌண்ட்டை வச்சு நாங்க என்ன செய்யலாம் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நாங்க இவ்விடத்துல இதை யூஸ் பண்ணாம நாங்க மல்டி லெஜர் இருக்கு தானே அந்த இடத்துல போயிட்டு ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஒன் ஷாட்ல நாங்க என்ன செய்யலாம் கிரியேட் பண்ணி விடலாம். ஓகேவா? ஓகே சார். அந்த இடத்துல நாங்க கிரியேட் பண்ணோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட், ஓகே. அப்ப அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க படிச்சு கொள்றது. சிங்கிள் லெஜர்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் தான் இருந்தா ஒரு இடத்துல மட்டும், இல்ல மல்டி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த டைம் நாங்க அந்தந்த இடத்துக்கு நாங்க கிரியேட் பண்ணுவோம். சரி, ஓகே, குட் கொஸ்டின். ரைட், தென் என்டர். அப்போ ஆட்டோமேட்டிக்கா சிஆர் அதுலயே எங்களுக்கு விழும். ஏன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ன்றது கிரெடிட் ஆனா அதுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா, ஸோ அதால அது எடுக்குது. தென் என்டர் எக்ஸப்ட், அதை நாங்க எக்ஸப்ட் பண்ணிட்டோம். அடுத்தது நாங்க நான் கரண்ட் லைபிலிட்டி, பேங்க் லோன், டிபெஞ்சர் லோன். சரியா? பேங்க் லோன் நாங்க என்ன பண்ணணும், டிபெஞ்சர் லோனும் என்ன, ஸோ அதை நாங்க பேங்க் லோன். ஸோ பேங்க் லோன் 10%. ஓகே, ஸோ விச் குரூப்? Loan and liabilities. Loans liability. Loans liability. So we have to select loans liability. Then enter no. Other details. யாரு யார்கிட்ட எடுத்தோம் இந்த லோன், ரைட்? ஸோ 500,000 ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் விழும். தென் enter. அதே மாதிரி டிபெஞ்ச், அதாவது டிபெஞ்சர்னு சொல்றது தனிச்சங்கள் தொகுதி கடன்கள் சொல்லுவோம். சரியா? அதுவும் ஒரு நீண்ட கால கடன் மூலத்துக்கு தான் வரும். ஸோ அந்த டிபெஞ்சர் அதுவும் என்ன லோன்ஸ் லைபிலிட்டி, அதோட டீடைல்ஸ். தென் அமௌண்ட் 15,500,000, ரைட்? ஸோ 15 லட்சம். தென் என்டர். ஸோ அந்த லெஜர் நான் கரண்ட் லைபிலிட்டி நாங்க என்டர் பண்ணிட்டோம். ரெண்டையும் நாங்க என்டர் பண்ணிட்டோம். தென் ஃபைனலி we have to create current liability. So creditor. ஸோ நம்ம கிரெடிட்டரை வந்து ஒமிட் பண்றதா அல்லது கிரியேட் பண்றதா என்ன மாதிரி? Omit பண்றது. சிங்கிள் லெஜரோ மல்டி லெஜர்? ஒமிட் பண்ற மீன் நாட் அ சிங்கிள் லெஜர், இட்ஸ் மாஸ்டர் ஃபைல். மாஸ்டர் ஃபைல். ஸோ அதனால நாங்க கிரியேட் பண்ணல. தென் ரெண்ட் அட்வான்ஸ் ரிசீவ், நாங்க ஒரு வாடகையை முற்பணமாக வாங்கியிருக்கிறோம், ஸோ கொடுக்கணும். அதனால அது லைபிலிட்டிக்குள்ள வரும், இல்ல கரண்ட் லைபிலிட்டி, ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி. ஸோ ரெண்ட் அட்வான்ஸ் ரிசீவ் 300,000. ரெண்ட் அட்வான்ஸ் ரிசீவ், ரெண்ட் அட்வான்ஸ் ரிசீவ். அப்ப இது நாங்க கொடுக்கணுங்கிறதால ஷார்ட் டேர்ம் என்று சொல்றதால கரண்ட் லைபிலிட்டி. தென் என்டர். ஸோ சாரி, ஸோ இடத்துல நாங்க 300,000. அப்போ ஆட்டோமேட்டிக்கா சிஆர்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கொள்ளும், அதை நாங்க என்ன பண்ணிட்டோம். தென் அடுத்தது accruals. ரைட், அடுத்த இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம இந்த accruals சம்பந்தமா ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா, இந்த accrualsங்கிறது இப்போ ஒன்றிலே அதை கொஞ்சம் நம்ம அவதானமா இருக்கணும். என்னென்ன கேஸ், இப்ப பொதுவா செலுத்த வேண்டியவைகள் என்று வரும்போது ஒன்று இருக்குமா அதுல மல்டி இருக்குமா? சொல்லுங்க. செலுத்த வேண்டியது நிறைய இருக்கலாம் சார். நிறைய விஷயம் இருக்கலாமே. அப்ப அதனால கொஞ்சம் accruals கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். சரியா? accruals அப்ப எங்களுக்கு முக்கியமானது. அப்ப அதுல நாங்க இடத்துல அது ஒமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து மாஸ்டர் ஃபைல் இல்லைங்கிறதால ஒமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் செவரல் லெஜஸ் வந்து இன்க்ளூடிங். சரியா? அதனால நாங்க 1 by 1 we have to create. நாங்க இதை 1 by 1 கிரியேட். ஸோ இதுல 5 விதமான பேபிள்ஸ் இருக்கு. ஸோ 5 விதமான பேபிள்ஸ் அக்கௌண்ட்டையும் நாங்க என்ன செய்யணும், கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். இப்ப எங்களுக்கு இங்க சிங்கிள் என்ட்ரியாக தான் இருக்குது பாருங்க, சிங்கிள் என்ட்ரி தான். பட் நீங்களோட டீடைல்ஸ்ல அது வந்து நிறைய விஷயத்தை உள்ளடக்கும். அதில் 1 by 1 நாங்க என்ன செய்ய வேண்டியது, கிரியேட் பண்ணோம். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பேபிள். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பேபிள். ஏன் பேபிள் சொல்லுங்க சார். அது மல்டி லெஜர் கிரியேஷன்ல நமக்கு கொடுக்கலதா சார்? அந்த அட்டுருக்கள் நிறைய இருக்குன்னு சார். கிரியேட் பண்ணலாம், இஷ்யூ இல்லை. சரியா? நான் அதை உங்களுக்கு இடத்துலயும் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்ப நாங்க சிங்கிள் என்ட்ரி தானே படிச்சுட்டு இருக்கிறோம், அதெல்லாம் சிங்கிள் என்ட்ரி. நம்ம அடுத்தையும் உங்களுக்கு செஞ்சு காட்டலாம். ரைட், பாருங்க. இந்த மல்டி லெஜர் கிரியேட்ல மல்டிபிள் லெஜர்ஸ் கிரியேஷன் இருக்கு தானே. பாருங்க இந்த இடத்துல நான் இதை சிங்கிள் லெஜர் கிரியேஷன் செஞ்சுட்டேன். இப்ப அபிராம் சொன்னார் மல்டி லெஜர் நிறைய இருக்கிறதால இடத்துல அவன் கிரியேட் பண்ணுவோமான்னு கேட்டார். எஸ், ஓகே. ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்க குரூப் கிரியேட் பண்ணுங்க. குரூப் என்ன குரூப் சொல்லுங்க, என்ன குரூப் வருவாங்க? கரண்ட் லைபிலிட்டி. ஸோ நாங்க கரண்ட் லைபிலிட்டி. அப்ப இதையும் படிச்சு கொள்ளுங்க.
கரண்ட் லைபிலிட்டி நாங்க என்ன செய்யறோம் மென்ஷன் பண்றோம். ஸோ 1 by 1 இப்போ நாங்க என்ன பண்ண போறோம் என்ன ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பேயபிள் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இதுல என்ன பண்ணது கடும் ஈஸி அந்த நிறைய இருக்கிறது கடும் ஈஸியா என்ன பண்ணலாம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பேயபிள். ஸோ அமௌண்ட் எவ்வளோ 22,300 ரைட் ஓகே அதை நாங்க என்ன பண்ணிட்டோம். அடுத்த டெலிஃபோன் சார்ஜஸ் பேயபிள் தென் ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கொள்ளும். டெலிஃபோன் சார்ஜஸ் பேயபிள்னு கொடுக்கணும் ஏண்டா அதை மென்ஷன் பண்ணணும் இல்லாட்டி நம்ம மிஸ் பண்ணிடுவோம். சிங்கிள் லெஜர் வரக்குள்ள நம்மளுக்கு சிங்கிள் அது சிக்கலாயிடும். பேயபிள்னா கொடுக்கணும் சரியா. ஸோ இது வந்து எவ்வளவு அமௌண்ட் 17,630 17,630 rupees only credit. Then enter third one water tax payable water tax payable 10,800 rupees. அடுத்தது staff salary payable staff salary payable 85,000. 85,000. So last one audit fees payable how much 35,000 35,000. 35,000. Then enter ரைட். அடுத்த லைன் கேக்குது நம்ம அதையும் அதை நாங்க ஒன்றுமே டைப் பண்ண ஜஸ்ட் என்டர் பண்ணோம்னா ஃபைனல் கான்செப்ட்டுக்கு வந்துருங்க. இது கிளியரா? ஓ சார். ஓகே சார். மல்டி லேஜர் கிரியேட் பண்ற மெத்தட். ஸோ மல்டி லேஜர் நாங்க என்ன செஞ்சிட்டோம் கிரியேட் பண்ணிட்டோம் சரியா. ஸோ இதெல்லாம் பேயபிள் பாருங்க இந்த ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பாருங்க ஒவ்வொன்றும் இங்க வந்துட்டு மல்டி லேஜர்ல தான் கிரியேட் பண்ணோம் பட் சிங்கிள் லேஜர் அப்படியே நாங்க பார்க்கலாம். ஸோ நாங்க இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்டா அடுத்தது ரைட் ஃபைன் ஒரு விஷயம் இருக்குது அப்ப அதையும் என்ன பண்ணிடுவோம் இன்கம் டேக்ஸ் பேயபிள் தனி இருக்குது. ஸோ அதே லெஜரையும் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் லெஜர்ல இன்கம் டேக்ஸ் பேயபிள் ஸோ கரண்ட் லைபிலிட்டி அமௌண்ட் ₹79,600 கிரெடிட். ஓகே தென் என்டர். ஸோ நாங்க சிங்கிள் லெஜர் எல்லாத்தையும் நாங்க என்ன செஞ்சிட்டோம் கிரியேட் பண்ணிட்டோம். இதுல நாங்க ஒமிட் பண்ணிருக்கிற லெஜர்ஸ் என்னென்ன சொல்லுங்க எந்தெந்த லெஜர்ஸ் நாங்க ஒமிட் பண்ணிருக்கோம் இன்வென்டரி டேட்டா கிரெடிட். இந்த லெஜர்ஸ் சரியா இந்த லெஜர்ஸ் மட்டும் தான் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் ஒமிட் பண்ணிருக்கிறோம். இதை நாங்க கிரியேட் பண்ணல ரைட். இப்போ நான் ஒரு சொல்ல இதை கேட்டீங்களா சார்? அந்த ஒமிட் பண்ணதால அந்த பேலன்ஸ் வித்தியாசப்படுமே சார்? எஸ் அதான் சொல்ல வரேன். இப்ப ட்ரையல் பேலன்ஸ் ஆகிருக்குமா இந்த லெஜரை கிரியேட் பண்ணாததால? இல்ல சார். இல்ல. ஓகே. சோ அந்த ட்ரையல் பேலன்ஸ் எங்களுக்கு பேலன்ஸ் ஆகி இருக்கு. ஓகேவா? ட்ரையல் பேலன்ஸ் எங்களுக்கு பேலன்ஸ் ஆகி இருக்காது. சோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் எங்களுக்கு பேலன்ஸ் ஆகி இருக்காது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாங்க ஆல்ரெடி மிஸ் பண்ணிருக்கிற அதாவது கிரியேட் பண்ணாம இருக்கிற 3 லெஜர்ஸ் அதாவது மல்டி லெஜர்ஸ் அதாவது மாஸ்டர் ஃபைல்ஸ் இன்வென்டரி டேட்டர் அண்ட் அதே மாதிரி கிரெடிட். ஸோ இந்த லெஜர்ஸ் எல்லாம் நாங்க இது வரைக்கும் கிரியேட் பண்ணல. இதை கிரியேட் பண்ணினால்தான் எங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளவு வரணும் எவ்வளவாக வரும் இந்த ஃபைனல் பேலன்ஸ் எங்களுக்கு என்ன செய்யும் வரும். இந்த ஃபைனல் பேலன்ஸ் எங்களுக்கு வரும். இது கிளியரா கைஸ்? எல்லாரும் கிளியரா இந்த கான்செப்ட் விளங்கிட்டா? இப்ப நீங்க பேலன்ஸ் பண்ணினா பேலன்ஸ் ஆகுமா? இந்த அமௌண்ட் என்டர் பண்ணாம பேலன்ஸ் பண்ணினா பேலன்ஸ் ஆகுமா? இல்ல சார். நோ வே. சோ அது பேலன்ஸ் ஆகாது. காரணம் என்னன்னு சொன்னா நாங்க 3 லெஜர்ஸ் வந்து ஒமிட் பண்ணிட்டோம் மாஸ்டர் ஃபைல்ஸ். சோ அதனால எஸ் மாஸ்டர் ஃபைல்ஸ். சோ அந்த மாஸ்டர் ஃபைல்ஸ் நாங்க ஒமிட் பண்ணினதால எங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ஆகாது. டிஃபரெண்ட் ஒண்ணு எங்களுக்கு
எவ்வளவு டிஃபரெண்ட் காட்டுது பாருங்க, எவ்வளவு டிஃபரெண்ட் காட்டுது. 1,185,850 sir. ரைட். ஸோ 1,185,850 ரைட். ஓகே, இப்ப 11,80,850 ரூபாய் எங்களுக்கு வந்து விடதுல டிஃப்ரெண்ட் காட்டுது. இஸ் இட் ரைட் ஓ ராங்? எப்படி செக் பண்றது? இது சரிதானே? அந்த அமௌண்ட் வந்து டிஃபரன்ஸ் சரியா பிள்ளையா? எங்களுக்கு எங்கட கன்செப்ட் படி அது சரியா தான் இருக்கணும், இல்லாட்டி நாம செஞ்சது போல. அப்ப நம்ம செக் பண்ணி பார்ப்போமா, சரியா இருக்குவா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போமா? ஓகேயா, ரெடி? எனக்கு செக் பண்ணி பார்ப்போம், அந்த டிஃபரெண்ட் வரணும். நம்ம செக் பண்ணினா அந்த டிஃபரெண்ட் வரணும். செக் பண்ணி Okay sir. பார்ப்போமா? ரைட். Okay sir. ஸோ இப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இந்த அமௌண்ட்டையும் நாம், அதாவது டெபிட் சைட்ல இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் கூட்டுங்க. கூட்டி அதுல இருந்து இந்த கிரெடிட் சைட், சாரி இந்த இருக்கு பாருங்க. ஓகே, இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நீங்க எட் பண்றீங்க. எட் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த அமௌண்ட், கிரெடிட்டர் அமௌண்ட டிடெக்ட் பண்ணி விடுங்க. நாம அங்க பார்த்த அமௌண்ட் வரணும். எவ்வளவு வருது பாருங்க. அப்படி வந்தா சரி. டெபிட் சைட் ரெண்டையும் கூட்டி கிரெடிட் சைடு இருக்கிற அந்த கிரெடிட்டர் பேலன்ஸ் வருது. எவ்வளவு வருது? இந்த அமௌண்ட் வரணும். வருதான்னு பாருங்க. 11,85,850 ரூபாய் வரணும். வருதா? ரைட். அப்ப கரெக்ட். அப்ப நாங்க அந்த லெஜரை மெயின்டைன் பண்ணா விடுது. டிஃபரெண்ட்ங்கிறது எப்படி வரும்? எந்த அமௌண்ட் வரும்? டிஃபரெண்ட் என்னவா வியூ ஆகும்? ஜீரோ வேல்யூல. ஓகேவா? டிஃபரெண்ட் ஜீரோல வந்தா மட்டும்தான் கைஸ் நீங்க ட்ரையல் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க என்ற அர்த்தம். கிளியரா? கிளியர்? ஓ சார். ரைட். சோ அப்ப நான் டுடே வந்து எந்த மாஸ்டர் ஃபைல் கிரியேட் பண்ணி பழைய பார்த்துட்டு இருக்கிறோம். டுடே நாங்க சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் மாஸ்டர் ஃபைல் கிரியேஷன் செஞ்சிட்டோம். அது கிளியர் தானே எல்லாருக்கும்? சரியா கைஸ், கிளியர் தானே? ஓம் சார். ரைட். சோ டுமாரோ கிளாஸ் எங்க சொல்லுங்க. இல்ல நம்ம ஒமிட் பண்ணோம் தானே சார் மாஸ்டர் ஃபைல்னு சொல்லி. எப்படி சார் ஆமா. மாஸ்டர் ஃபைல் இல்லையா ஃபைண்ட் அவுட் பண்றேன்? அது வந்து மல்டி லேஜஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இங்க என்னென்ன மாஸ்டர் ஃபைல் கேட்டிருந்தாங்க? பொதுவா நான் சொன்னேன் ஏற்கனவே, மாஸ்டர் ஃபைல்ஸ் 4. அதுல இன்னைக்கு நாங்க பார்த்தது எது? சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அடுத்தது கஸ்டமர்ஸ் யாரு? டேட்டர். கிரெடிட்டர்ஸ் யாரு? கடன் கொடுத்தோர். என்ன இது? கடன் பட்டோர். கஸ்டமரை சொல்லுவோம், நான் கடன் பட்டோம் சொல்லுவேன். கிரெடிட்டர்னு சொல்றது கடன் கொடுத்தோம். இன்வென்டரின்னு சொல்றது இருப்புக்கு. சோ இந்த மூணையும் தான் இப்ப நாங்க இன்றைக்கு இதை கிரியேட் பண்ணிட்டோம்டா. பேலன்ஸ் இருக்கிறது எது? இந்த மூணு தானே? சொல்லுங்க, இந்த மூணு தானே பேலன்ஸ் இருக்கு? ஓ சார். அதைத்தான் நாங்க ஒமிட் பண்ண பாருங்க. இன்வென்டரி, கஸ்டமர், கிரெடிட்டர் ஆர் என்ன வெண்டர். கிளியரா? இந்த மூணு நாம செய்ய இயலாது. என்ன காரணம் சொல்லுங்க. மாஸ்டர் ஃபைல கிரியேட் பண்ணல. அது ஒரு மாஸ்டர் ஃபைல், தனி ஒரு சிங்கிள் லெஜர்ல. அதை நான் சிம்பிளா காட்டுறேன் பாருங்க. இந்த டேட்டர் தனி ஒரு ஆள் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. இது நான் சும்மா ஜஸ்ட் 4, பட் நிறுவனத்துல மோர் தென் 1000 இருக்கலாம் கஸ்டமர்ஸ், கிரெடிட்டர்ஸ். அது மாதிரி இன்வென்டரி, எத்தனையோ ஐட்டம்ஸ் இன்வென்டரி. இப்ப பாருங்க, யூனிலிவர் எடுத்தீங்கன்னா எத்தனையோ இன்வென்டரி ஐட்டம் இருக்கு. சோ ஒரு ட்ரெஸ் வாங்குற கடைக்கு போனா கூட எத்தனை இன்வென்டரி இருக்கு, எத்தனையோ வகையான இன்வென்டரி இருக்கு. அப்ப அதெல்லாம் சிங்கிள் ஒரு லெஜரா கிரியேட் பண்ணலாமா? இன்வென்டரி கிரியேட் பண்றது சரியா? இல்ல. அதாலதான் நம்ம வெயிட் பண்ணோம். இப்ப கிளியரா? ஓ சார். சோ அப்ப டுடே நாங்க சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் மாஸ்டர் ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கிறோம். சோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாங்க நாளைக்கு அதர் மாஸ்டர் ஃபைல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி முடிப்போம் நாளைக்கு. சரியா? 3 வகையான மாஸ்டர் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் நாங்க என்ன செய்யலாம்? பேலன்ஸ் பண்றத பார்க்கலாம். சோ டுமாரோ இம்பார்ட்டன்ட் செஷன் பார்க்க போறோம். சரி? சோ ஏதாவது டவுட் நான் கேளுங்க. எனி டவுட்ஸ்? கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளியரா? அப்ப இந்த செஷன் கிளியரா? சார் சார் இன்வென்டரி வேல்யூ அஃபெக்டட்னு சொல்றது என்ன சார்? இன்னொரு சொல்றேன்.
ஓ, இன்வென்டரி வெலூங்கிறது அதாவது நாம இப்ப இப்படிமா உதாரணத்துக்கு வருமே, நீங்க கார் சேல் ஒன்று வச்சிருக்கிறீங்க, ரைட்? இப்ப கூட கார் சேல்ல இருக்கிற கார் வந்து பிக்ஸ் அசெட்டா அல்லது இன்வென்டரியா? இன்வென்டரி. இன்வென்டரி. ஓகே, நீங்க விக்கிற பொருள் அது நிறுவனத்துக்கு பாவிக்கிறதுக்கு வாங்கினா அது பிக்ஸ் அசெட், அதாவது நான் கரண்ட் அசெட்ஸ்க்குள்ள வரும். ஆனா விக்கிறதுக்கு வாங்கின மீள் விற்பனைக்கு வாங்கினீங்கன்னா அது இன்வென்டரி, எந்த ஒரு பொருளும். இப்ப சொல்லுங்க, நீங்க புதியது ஒரு பில்டிங் ஒன்று வாங்குறீங்க, இப்ப இன்னொரு பக்கத்துல ஒரு பில்டிங் பக்கத்துல இந்த ஷாப்பையும் வாங்குறீங்க. நான் கேட்கிறேன் என்னண்டா, இன்வென்டிட வெலுல அந்த கார் ஆல்ரெடி 10 கார் இருக்கு, இதுல வெலுல மாற்றம் வருமா? இந்த பில்டிங்க வாங்கினதால இந்த இன்வென்டரி மாறுமா? இல்ல. இல்ல தானே? அதாலதான் ஓ, புரிஞ்சுதா? ஆனா ஓகே. இன்னொரு கார் வாங்கினா கார வெலு என்ன செய்யும்? டோட்டல் வெலு கூடு. அந்த நேரத்துல அது மாற்றம் அடையுமே தவிர அந்த இன்வென்டரி அல்லாத வேற எந்த ஒரு விடயத்தாலையும் இன்வென்டரி வெலு எஃபெக்ட் ஆகுமா? இல்ல. நோ. இப்ப நோ வந்தது கிளியரா இப்ப? ஓ சார். சரி, ஓகே. எனிதிங் டவுட்ஸ்? அட்மினோட பேசல, நீங்க அட்மினோட பேசி கொள்ளுங்க, சரியா? நான் தான் சொல்லிட்டேன், அட்மினோட பேசினீங்கன்னா சரி. அவங்ககிட்ட தான் அந்த ப்ராசஸ் இருக்கும், ஐடி டீம் தான் அந்த ப்ராசஸ் இருக்குமா, நான் இல்ல, அவங்க தான் அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க, சரியா? ஓகே, ரைட். ஸோ அப்போ இதோட டுடே நாங்கள் ஃபைண்ட் அப் பண்ணிக்கொள்ளும் இந்த கிளாஸை. நெக்ஸ்ட் கிளாஸ் டுமாரோ அதர் மாஸ்டர் ஃபைல்ஸ், சரியா? 3 மாஸ்டர் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ வெரி மச். குட் நைட். தேங்க்யூ சார். குட் நைட் சார். வெல்கம். குட் நைட். தேங்க்யூ சார். வெல்கம்.